வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கொழும்பு மவுண்ட்லவேனியா பகுதியில் ஒரு 26 பேஜ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ நிற்கிற இடம் மவுண்ட்லவேனியா பிரதான வீதியில் தான் நிற்கிறேன். அந்த பிரதான வீதியில இருந்து கிளை வீதியூடாக நாங்கள் இந்த காணிக்கு செல்ல வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அந்த கிளை வீதியையும் காண்பிக்கிறேன். போட் போடப்பட்டிருக்குது. எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற துல்லியமான அட்ரஸை நான் உங்களுக்கு இதில் குறிப்பிடுறேன். நீங்கள் நேரடியாக என்னுடைய காணொலியை பார்வையிட்டு நேரடியாக நீங்கள் இந்த காணிக்கு செல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டி அல்வி ஸ்கொயர் என்று சொல்லி பிரைவேட் ரோட் என்று போடப்பட்டிருக்கிற இந்த வீதியால் தான் நீங்கள் இந்த காணிக்கு போக வேண்டியிருக்கும். அப்படியே நாங்கள் இதில் பாருங்கள், அப்படியே நேராக போகிற பாதை இந்த காணிக்கு தான் போகுது. நான் இப்போ உங்களுக்கு காணிக்கு செல்லும் மட்டும் பாதையை காண்பிக்கிறேன். அப்படியே நேராக வந்தால் இதில் இடது பக்கம் பாதை வளையுது பாருங்க. இதில் அந்த டபுள் கேட் போடப்பட்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்கு செல்றது கண்டு தனியாக இந்த பாதை காணப்படுது. அந்த வளைவுக்கு இஞ்சால நேரடியாக இது ஒரு பிரைவேட் லேண்டாக தனி பாதையாக காணப்படுது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 26 பரப்பு காணப்படுது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளத்துக்கு பெரிய பாதை இருக்குது பாருங்க. 2 கரையுமே நீளத்துக்கு பாதை காணப்படுது. பின்பகுதியில் பெரிய சதுரமான ஒரு துண்டும் காணப்படுது. அப்படியே நாங்கள் பின்பகுதிக்கு சென்று பார்வையிடுவோம். உள்ளுக்கு ஒரு பழைய மலசலகூட கட்டிடம் ஒன்றும், அது தவிர சிறிய மூலையில் ஒரு சிறிய கட்டிடமும், பின்னுக்கு ஒரு நீள் சதுர பழைய கட்டிடமும் காணப்படுது. முழுமையாக பழைய கட்டிடங்களாக காணப்படுது. அதுகள் எல்லாத்தையும் இடித்து நீங்கள் புதிதான ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொள்ள முடியும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து தேவைகளையும் நீங்கள் நடந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு 300 மீட்டர் தூரத்திலேயே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் இந்த காணி காணப்படுது. உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. மவுண்ட்லவேனியா டவுன் எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற இடம், கொழும்பினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகாமையிலேயே வைத்தியசாலை, பாடசாலை, பேங்க் வசதிகள், சூப்பர் மார்க்கெட் வசதிகள், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அருகாமையிலேயே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு மதில் தெரியுது. இங்கால நீட்டுக்கு அந்த கட்டிடம் தெரியுது. இது முழுமையாக நீங்கள் இடித்து பெரிய ஒரு துண்டு காணி வரும் பாருங்கள். இந்த பெரிய ஒரு துண்டு காணியாக காணப்படுது. அதாவது 26 பேஜ் காணப்படுது. நீங்கள் இந்த பகுதியில் உங்களுக்கு விரும்பின மாதிரி வடிவமைத்து கொள்ள முடியும் வீட்டையும். அதே நேரம் அடுக்கு மாடிகளையும் கட்டிக்கொள்ள முடியும். ஏற்கனவே நீங்கள் மாடியில் கட்டியிருக்கிற மாடியில் நீங்கள் ஒரு வீட்டை வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு திருத்த வேலைகளையும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் மேற்கொண்டு கூட்டுவதோ குறைப்பதோ இந்த வேலையும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் இவ்வாறான எம்டி லேண்டுகளை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த பகுதிகளில் எத்தனை மாடி கட்ட முடியுமோ அத்தனை மாடியை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேச்சினுடைய விலை 35 லட்சம் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நான் இதிலே உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம், உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கம், அழைப்பு ஏற்படுத்தி கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதில் குறிப்பிட்டிருந்தது போல் இந்த காணிக்கு அருகாமையிலேயே பெரிய பெரிய பில்டிங்குகள் இருக்கிறத நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும். முழுமையாக கட்டிடங்களும் பெரிய பெரிய வியாபார தளங்களும் அமைந்த இடமாக இந்த இடம் காணப்படுது. இதில் பாருங்க, மவுண்ட் லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற பிரசித்தி பெற்ற வைத்தியசாலை ஒன்று இதில் காணப்படுது. உண்மையிலேயே நேரடியாக நீங்கள் பார்வையிடும் பொழுது எஞ்சிய தகவல்களை நீங்கள் பார்வையிட்டு அறிந்து கொள்ள முடியும். இதுபோன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த காணிக்குள்ளே 4 தென்னையும்
2 மாமரமும் வந்து காணப்படுது. இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுதே முன்னுக்கு வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும். தென்னை நின்றதை நல்ல காய் காய்க்கிற தென்னையும் நிற்கிது. நீங்கள் அதை தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ள முடியும், அல்லாவிட்டால் அழைத்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த காணியை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள முடியும். நிறைய உறவுகள் அழைப்பை ஏற்படுத்தி கேட்டிருந்ததுக்கு அமைவாக அவ்வாறான வெறும் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.